பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, உங்களை மீண்டுமாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சிஎஸ்ஐ லெக்லர் மெமோரியல் ஆலயத்தின் சார்பாக இந்த ஞாயிறு வழிபாடு ஆராதனை வேளையிலே பங்கேற்க உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த வாரத்தில் கர்த்தருடைய கிருபையினால் இந்த சேனல் வாயிலாக நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம், கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தினோம். இந்த வாரத்திலும் நாம் தேவனுடைய நாமத்தை துதிக்கும்படியாக, கடவுளுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வாருங்கள், தேவனை ஆராதிப்போம், கர்த்தருடைய கரத்தை நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவனுடைய சத்திய வசனம் நம்மை பலப்படுத்தட்டும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த ஆராதனை வேலை முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து போதித்து நம்மை எச்சரித்து தேவனுக்கென்று நம்மை சாட்சியுள்ள பிள்ளைகளாக மாற்ற ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தந்தையே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, பரலோகத்திலே கேருபீன்களும் சேராபீன்களும் உம்மை தூயர் தூயர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி கொண்டிருக்க முடியாத இந்த காலை வேளையிலே அப்பா, திருச்சபை மக்களாக ஆண்டவரே சாமி உம்மை நோக்கி நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே இந்த காலை வேளையிலே உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை போற்ற கொடுத்த இந்த நல்ல ஆண்டவரே வேலைக்கு உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஏசப்பா, உம்முடைய பிரசன்னம் தாமே ஆண்டவரே சாமி இந்த ஆராதனை முழுவதும் சுவாமி ஆண்டவர் ஆரம்பம் முதல் முடிவு வரை இருந்து ஆண்டவரே உம்முடைய தாசரை வல்லமையாக நீர் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையானது கண்மலை நொறுக்கும் சம்மட்டியாக புறப்பட்டு வரட்டும் சுவாமி. ஆண்டவரே நீதாமே எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நீர் அறிவீர். அப்பா, இந்த சேனல் மூலமாக எங்களோடு இணைந்திருக்க முடியாத எங்களுடைய திருச்சபை மக்களையும் மற்றவர்களையும் சுவாமி ஆண்டவர் மற்ற திருச்சபை மக்களுக்கும் தேவையான ஆண்டவர் தேவையை எல்லாவற்றையும் சந்தித்தரலும் சுவாமி. உங்களுடைய வார்த்தை புறப்பட்டு வந்த சுவாமி, அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அவருடைய தேவை என்னவோ எல்லாம் சந்திக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஆண்டவரை சுதந்திரமான வேலைக்காக நன்றி. ஆண்டவர் ஊரடங்கு இருந்தாலும் சுவாமி இந்த ஜாபர் சேனல் மூலமாக நம்முடைய பிள்ளைகளை சந்திக்கும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி ஆராதிக்கும்படியாக கொடுத்த இந்த நல்ல ஆண்டவரே காலை ஞாயிறு காலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து வழிநடத்த உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் சுவாமி. யெகோவா ஈரேமை துதிக்கிறோம், எல்ஷடாமை துதிக்கிறோம், எலோஹீனுமை துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய வல்லமை பிரசன்னம் தொடர்ந்து வழி நடத்தட்டும். இந்த ஞாயிறு காலை ஆராதனை ஆசீர்வதித்து தாரும். அருமை இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆராதனை துவங்கும் வண்ணமாக போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். உற்சாகமாக இல்லங்களிலே எங்களோடு இணைந்து கரங்களை தட்டி பாடும்படியாக உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மாது சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மாது சேர்த்தனைத்த அன்பு என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும்
பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா? தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா? தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் போடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா? பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா? ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இங்கு தந்து தொண்டு செய்குவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இங்கு தந்து தொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பிரியமானவர்களே, தென்னிந்திய திருச்சபை ஆராதனை முறைமைகள் புத்தகத்திலே 2வது ஆராதனையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாக கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்து வருகின்றமான ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பிரியமானவர்களே, ஆண்டுடைய சமூகத்திலே நாம் இல்லங்களிலே முழங்கால் படியிடுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி ஆண்டுடைய சன்னிதானத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட
கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாகவும், நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதம் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவர், நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகும் முது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தன் அல்ல. உம்முடைய கூலிக்கால் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசை நமக்கு இராமல், எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் நின்றவனமாக மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் இந்த நேரத்திலே இந்த ஆராதனைக்கு தடையாக இருக்குமானால் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புவிப்போம். நம்முடைய திறமையோ, நம்முடைய தாளந்தோ, நாம் கொண்டிருக்கிற அதிகாரங்களோ, வசதி வாய்ப்புகளோ கர்த்தருடைய கிருபை பெற்றுத்தராது. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்கு கொடுக்காது. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்படைப்பு செய்து அந்த ஆயக்காரனை போல, ஆண்டவரே எனக்கு இறங்கும், பாவியாகி எனக்கு இறங்கும் என்று சொல்லும்போது மாத்திரமே அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தின் மகிழ்வை கர்த்தர் நமக்கு தந்தருள்வார். கர்த்தருடைய கருத்து நம்மை ஒப்பு கொடுப்போம். இரண்டாவது பாவ மன்றாட்டு ஜெபத்தை 7ஆம் பக்கத்தில் உள்ள இரண்டாவது பாவ மன்றாட்டு ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை எங்களை விட்டு சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இவைகளை வேண்டுகிறோம், எங்கள் நல்ல ஆண்டவரே. ஆமீன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தல்வாராக. ஆமீன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமும் துதிக்கப்படுவதாக. நாம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் 95ஆம் சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். சங்கீதம் 95ஆம் சங்கீதம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக் கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கர உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனமென்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். பிரியமானவர்களே, இப்போது வேத பாடம் ஒன்று வாசிக்க கேட்போம். தயவுசெய்து இல்லங்களில் இருக்கிறவர்கள் வேத புத்தகத்தை எடுத்து வைத்து அதை திருப்பி எங்களோடு இணைந்து வாசிக்க உங்களை அன்பாய் வேண்டுகிறோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி அது உபாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 26 வரை அடங்கியுள்ள கர்த்தருடைய வசனத்தை கேளுங்கள். உபாகமம் 7:16 முதல். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் சகல ஜனங்களையும் நிர்மூலமாக்க கடவாய். உன் கண் அவர்களுக்கு இறங்காதிருப்பதாக. அவர்கள் தேவர்களை நீ சேவியாமல் இருப்பாயாக. அது உனக்கு கண்ணியாயிருக்கும். அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள். நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லி கொண்டாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும்
எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும் உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். மீதியாயிருந்து உனக்கு தப்பி ஒளித்து கொள்ளுகிறவர்களும் அழிந்து போகும் மட்டும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ளே குளவிகளை அனுப்புவார். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார். நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம். நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் அழிய மட்டும் அவர்களை மிகவும் களங்கடிப்பார். அவர்களுடைய ராஜாக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பார். அவர்கள் பேர் வானத்தின் கீழ் இராதபடிக்கு அவர்களை சங்கரிக்க கடவாய். நீ அவர்களை சங்கரித்து தீரும் மட்டும் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டார்கள். அவர்களின் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியினால் சுட்டெரிக்க கடவாய். நீ அவைகளால் சிக்கி கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அவைகளைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். அது சாபத்திற்குள்ளானது. பாடம் முடிந்தது. தேவனே எமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். நவல்லே கர்த்தருடைய செய்தியை கேட்பதற்கு முன்னதாக நாம் ஆண்டவரை ஒரு சில நிமிடங்கள் ஆராதித்து மகிமைப்படுத்த தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவனை ஸ்தோத்திரித்து கர்த்தருடைய செய்தியை கேட்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அனைவரும் அறிந்த ஒரு பாடல், அன்பு கூறுவேன் என்ற ஒரு பாடலை தெரிந்தவர்கள் எங்களோடு இணைந்து பாட உங்களை அன்பாய் அழைக்கிறேன். ஆண்டவரை இணைந்து நாம் மகிமைப்படுத்துவோம், அன்பு கூறுவோம், ஆராதிப்போம். வாருங்கள், இணைந்து எங்களோடு பாடுங்கள், கரங்களை உற்சாகமாய் தட்டுங்கள். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அவர் எபினேசர், இதுவரை நம்மோடு இருந்தவர், நம்மை பாதுகாக்கிற தேவன். உற்சாகமாக பாடி துதிப்போம். கர்த்தர் நம்மோடு, பயப்படாதிருங்கள், இணைந்து பாடுங்கள். எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அவருடைய நாமம் பரிசுத்தமானது. நம்மை படைத்த தேவனை நாம் ஆராதிப்போம், நம்மை பாதுகாக்கிற தேவனை ஆராதிப்போம். கர்த்தருடைய கிரியையில நாம் பெருக, விசுவாசத்துல தேவனோடு வாழ, கர்த்தருடைய வசனங்களை பின்பற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இணைந்து எங்களோடு பாடுங்கள். எல்ரோயி எல்ரோயி
என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்தை மேன்மைப்படுத்த வாருங்கள். நம்மை பாதுகாத்த தேவனை ஆராதிக்க வாருங்கள். கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். அவர் யெகோவா ரப்பா, நமக்கு சுகம் தருகிற தேவன், சுகம் தருகிற தேவன். இணைந்து பாடுங்கள். யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம் கண்களை ஏறெடுப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புவிப்போம். அவரை ஆராதித்து பாடலை பாடினோம். இப்போது ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் கர்த்தாவே, அப்பா, நீங்கள் கிருபியாக ஆசீர்வதித்து தந்திருக்கும் இந்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்கள் சுத்த கிருபை ராஜா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நோக்கி பார்த்த வேளையிலெல்லாம் அப்பா, எங்களோட முகம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு சூரியனை போல பிரகாசம்படியும்படியா நீங்கள் கிருபை செய்து வருகிறீங்களே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய துதிகளெல்லாம் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம் ராஜா. ஒரு விசையாக அப்பா, எங்களோட வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்ப்போம் என்றால் அப்பா, எங்களை உம்முடைய கண்ணின் மணியை போல் நீர் பாதுகாத்தீரப்பா. எவ்வளவோ சோதனைகள் வந்த போதெல்லாம் ராஜா, மலை போல் பிரச்சனை வந்த போதெல்லாம் கர்த்தாவே, அது பனி போல் மாறத்தக்கதாக அப்பா உங்க கிருபை எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பிவித்து வந்த தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கின தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவையோடு இருந்த போதெல்லாம் கர்த்தாவே, ஒரு தகப்பனை போல ராஜா ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்க சந்தித்து ஆண்டவரே, ஒரு தாயை போல கர்த்தாவே, எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றிலும்
எங்களுடைய கண்ணீரெல்லாம் கர்த்தாவே ஒரு தாயை போல கர்த்தாவே நீர் தேற்றி அரவணைத்து கர்த்தாவே எங்களோடு கூட எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறீங்க ஏசப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. இப்போதுமாக கூட ராஜா எங்களோடு கூட கர்த்தாவே ஆண்டவரே ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உண்மை ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது எங்களோட தேவைகளாக இருந்தாலும் கஷ்டங்களாக இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அப்பா ஆண்டவரே பலவீனங்கள் வியாதிகள் எதுவாக இருந்தாலும் தகப்பனே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது எங்களோட முகம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ராஜா சூரியனை போல பிரகாசம் முடியும்படியாக அப்பா நீங்க கிருபை செய்ய போகிற தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யாரெல்லாம் கர்த்தாவே என்னென்ன கஷ்டங்களோடு பிரச்சனைகளோடு கண்ணீர்களோடு வேதனைகளோடு துன்பங்களோடு அப்பா துயரங்களோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ யாருடைய முகமும் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ராஜா சூரியனை போல பிரகாசம் அடையும்படியாக அப்பா நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா நன்றி அப்பா. அருமையான இந்த வேளையிலே ராஜா ஆண்டவரே கர்த்தாவே இந்த உலகம் முழுவதுமாக கர்த்தாவே ஆண்டவரே ஒரு வைரஸ் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பயப்படுத்தி ஆண்டவரே கஷ்டத்தோடு கூட கர்த்தாவே துன்புறுத்தி கொடுத்திருக்கும் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை ஆண்டவரே. என் நாமத்து நிமித்தம் ஒருவன் எதை கேட்டாலும் அதை நான் சம்பூர்ணமாய் தருவேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் தாமே அப்பா. நீங்க ராஜா ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸை இந்த உலகத்திலிருந்து கர்த்தாவே நீங்க முற்றிலுமாக முழுவதுமாக ராஜா அழித்து போட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அது மூலமாக வேதனைப்படுகிற ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்காக நாங்கள் ஆண்டவரே பாரத்தோடு நாங்கள் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தாவே பலவீனத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல அட்மிட் ஆயிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் கிருபையாக இருந்து கர்த்தாவே மருத்துவர்கள் அப்பா எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் பரம வைத்தியராக நீங்க கூட இருந்து ராஜா ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஒவ்வொருவரும் கர்த்தாவே பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டு ராஜா ஆண்டவரே நீர் அதை தந்தீர் என்று ஆண்டவரே அதன் மூலமாக உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியான நல்ல ஒரு கிருபையை வாய்ப்பை நீங்க தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்காக பேஷண்ட்ஸ்க்காக ஆண்டவரே நர்சஸ்க்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்காக போலீஸ் அஃபீஷியல்ஸ் ஆண்டவரே எங்களோட கவர்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு ஹெட்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் கர்த்தாவே தனக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை செய்யும் பொழுது கர்த்தாவே அதற்கேற்ற நன்மையும் கிருபைகளும் ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து கூட கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையிலே ராஜா உம்முடைய பிரசன்னம் இருந்த தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பாடல்களை பாடி ராஜா உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாங்கள் வரும் பொழுது அப்பா நீங்க ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்தல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய உச்சம் தலையிலிருந்து கர்த்தாவே உள்ளங்கால் வரைக்குமாக ராஜா ஒரு விசையாக கூட உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் நீர் எங்களை கழுவி தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களோட வாழ்க்கை முழுவதும் அப்பா ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமாக உமக்கு சாட்சிகளாக மட்டுமே ஜீவிக்கத்தக்கதாக எங்களை நீங்க பயன்படுத்தி அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து கர்த்தாவே இந்த ஆராதனை வேளையிலே அப்பா ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அப்பா நீங்க எங்களோடு கூட பேசுங்கப்பா. கொடுக்க போற சத்தியம் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக இந்த புதிய வாரத்திற்கு ஆண்டவரே ஒரு பெரிய பலனாக இருக்கத்தக்கதாக அப்பா நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசையாக கூட அப்பா எங்களோட குற்றங்கள் குறைவுகள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க தகப்பனே. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஆமென். பிரியமானவர்களே ஆண்டுடைய வார்த்தையை கேட்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். கிருபையிலங்க நல்ல ஆண்டவரே இந்த நேரத்தினுடைய வசனங்களை கேட்டு நாங்கள் தியானிக்க என்னுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்க எங்களுடைய இருதயங்களை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து எங்களுடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே ஆமேன். பிரியமானவர்களே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். சிஎஸ்ஐ லெக்லர் மெமோரியல் ஆலயத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துவதிலே இந்த ஜவகர் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையினால் இந்த ஊரடங்கு காலத்திலும் இப்படிப்பட்ட சேனல்கள் வாயிலாக முகநூல் வாயிலாக யூடியூப் வாயிலாக உங்களை சந்தித்து
ஆராதனையிலே உங்களோடு இணைந்து பங்கெடுப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்தில் கடவுளுடைய வார்த்தையை கேட்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். கொரோனா வைரஸ், கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி, இன்றளவும் உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்து வருகிறது. 50 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ இன்னுயிர் இதனாலே இந்த உலகை விட்டு கடந்து போயிருக்கிறது. இந்தியாவும் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் இதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3500க்கு மேற்பட்ட மக்கள் தங்களுடைய ஜீவனை இழந்திருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் கலக்கம், தேசங்கள் எல்லாம் என்ன செய்வதென்று தத்தளித்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையிலே நம்மை தற்பரிசோதனை செய்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாத்து பராமரித்து இம்மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர் செய்த நன்மைகளை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அவர் கொடுத்த பாதுகாப்பை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. கர்த்தர் செய்த உபகாரங்களை நாம் எப்போதும் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நாளின் செய்தியாக, கடவுள் செய்த உபகாரங்களை மறவாதே. சங்கீதம் 103 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். நம்மை பாதுகாத்திருக்கிறார், பராமரித்திருக்கிறார். நம் குறைவுகளோடு இருந்தபோது நம்முடைய குறைவுகளை நீக்கி இருக்கிறார். கஷ்டங்கள் இருந்தபோது கஷ்டங்களை போக்கி இருக்கிறார். பலவீனப்பட்டு ஆண்டவரே எனக்கு யார் துணை என்று தேவனுடைய சமூகத்தில் செபித்த பொழுது நம்முடைய பலவீனங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஆகவே ஆண்டுடைய திருநாமத்தை எப்போது நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும், ஒரு நாளும் மறக்கக்கூடாது. எரேமியா தீர்க்கன் சொல்லுகிறார், 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாலோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். ஒரு பெண் தன் ஆபரணத்தை ஒரு நாளும் மறக்க மாட்டார்கள். அதே போல ஒரு மணவாட்டி, அது பிரத்யேகமான அவர்களுக்கென்று வடிவமைக்கப்பட்ட ஆடையை ஒரு நாளும் மறந்து வைக்க முடியாது. அப்படி இருந்தால் அவர்கள் மணவாட்டியாய் இருக்க மாட்டார்கள். அதே போல கடவுளுடைய சமூகத்தில் நன்மை பெற்றுக்கொண்ட நாம் இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் மறவாமல் அதை நேசித்து நினைவுபடுத்தும் பொழுது எரேமியா தீர்க்கன் இப்படியாய் சொல்லுகிறார், என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். கர்த்தரை நாம் ஒரு நாளும் மறவாமல் நம்முடைய நினைவில் எப்போதும் அவரை இருத்தி கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள முடியும். யோசித்து பாருங்கள், 3 மாத காலங்களாக சரியான பொருளாதார தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கப்படவில்லை. கஷ்டங்களோடும் கடினப்பாடுகளோடும் எதிர்காலத்தின் நம்பிக்கையற்ற ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து வருகிறோம். இந்த வைரஸ் எப்போது நம்மை விட்டு விலகும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. எப்போது நம்முடைய வியாபாரம் பெருகும் என்று நமக்கு தெரியாது. எப்போது இந்த உலகம் சேமத்தை பெறும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தர் நிச்சயமாக என்னை நடத்துவார். ஏனென்றால் கடந்த நாட்களிலே நாங்கள் தண்ணீர்களை கடக்கும் போதும் தீயை கடக்கும் போதும் கர்த்தர் எங்களுக்கு துணையாயிருந்தார். அவர் எனக்கு துணையாயிருந்ததை எப்போது நான் என் நினைவில் வைத்திருக்கிறேன். ஆகவே நான் கலங்க மாட்டேன், அவருக்கு நன்றி செலுத்துவேன். இந்த பிரச்சனையும் இந்த பாடுகளையும் இந்த நோயையும் இந்த கொள்ளை நோயையும் எங்களை விட்டு விலக்குவார். என்னுடைய தேவைகளை சந்திப்பார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என்னை மீண்டுமாக நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல கர்த்தர் செழுமையாக மாற்றுவார் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆகவே மறவாமல் நாம் தேவனை நினைவில் வைத்திருக்க வேண்டும். எதை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும்? முதல் காரியமாக, நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையிலே கர்த்தர் உங்களை உயர்த்தினார் என்பதை மறவாதிருங்கள். நீங்கள் முன்னே எப்படி இருந்தீர்கள், நாம் முன்பு எப்படி இருந்தோம்,
இப்போது எப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய நினைவில் வைத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உபாகமம் 15ஆம் அதிகாரம் 12 15 வரை நாம் வாசிக்கும் பொழுது, குறிப்பாக 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூற கடவாய் என்று ஆண்டவர் சுட்டி காட்டியதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய முன்னானவைகளை, நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை, நம்மை விடுவித்ததை, சுகப்படுத்தியதை நாம் எப்போதும் நம்முடைய நினைவில் வைத்திருக்க வேண்டும். இப்போது சுபிட்சமாக இருக்கிறோம், விடுதலை பெற்றிருக்கிறோம், நன்மை பெற்றிருக்கிறோம் என்பதினாலே தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாள் நாம் மறக்கக்கூடாது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தாய், உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். நீ விடுதலை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு ஆராதிக்கும்படியாக நடத்தப்பட்டாய். எப்போதும் இதை நினைவு கூற கடவாய் என்று சொல்லி கர்த்தர் சொன்னதை நாம் யோசிக்க வேண்டும். அதற்காகத்தான் பஸ்கா, கர்த்தருடைய அந்த பஸ்காவை ஆண்டவர் ஏற்படுத்தினார். 10வது வாதையாகிய இந்த தலைச்சன் பிள்ளை சங்காரம் ஒரு பக்கத்திலே அதி தீவிரமாய் சென்று கொண்டிருந்த வேளையிலே இஸ்ரவேலருடைய வீட்டிற்குள்ளாக புளிப்பில்லாத அப்பத்தையும் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியும் அடித்து இரவுக்குள்ளாக ஒன்றையும் மீத வைக்காமல் தடியை பிடித்து தீவிரமாக உண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இது கர்த்தருடைய பஸ்கா. வெளியே நடக்கிற காரியம் ஒன்றும் தெரியாது. அந்த அழிவு உனக்கு வர ஒட்ட நீ தடை செய்ய வேண்டும் என்றால் அந்த ஆட்டின் இரத்தத்தை நிலைக்கால்களின் மீது தடவ வேண்டும். அதை பார்த்து சங்கார தூதன் உன்னை விட்டு கடந்து போய்விடுவான் என்று மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதேபோல் மிகப்பெரிய ஒரு வாதை, ஒரு மிகப்பெரிய சங்காரம் அந்த எகிப்து தேசத்திலே வந்தாலும் இஸ்ரவேலர் பாதுகாக்கப்பட்டார்கள். அவர்கள் விடுவிக்கப்பட்டு தேவனுடைய தேசத்திலே கர்த்தர் பாலும் தேன் ஓடுகிற தேசத்தை தந்த பொழுதும் வருடந்தோறும் இந்த பஸ்கா பண்டிகை அனுசரித்து கர்த்தர் உங்களை விடுவித்ததை ஒரு நாளும் மறவாமல் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். எப்படிப்பட்ட சூழலிருந்து கர்த்தர் நம்மை மாற்றி இவ்வளவாக உயர்த்தி இருக்கிறார். நமக்கு கல்வி தந்திருக்கிறார், குடும்பத்தை தந்திருக்கிறார், பிள்ளைகளை தந்திருக்கிறார், பொருளாதார நிலைமையிலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை எப்போது நாம் நினைவில் வைக்க வேண்டும். இப்போது இருக்கிற பிரச்சனையை ஆண்டவரால் மாற்ற முடியும். ஏனென்றால் இதுவரை என்னை மாற்றி, என்னை ஆசீர்வதித்து, முந்திய நிலைமைகளெல்லாம் மாற்றி நம்மை நடத்தி வந்த தேவன் இப்போது இருக்கிற நிலைமையை மாற்ற அவரால் கூடும். ஆகவே ஆண்டுடைய சமூகத்திலே நாம் நன்றி செலுத்த வேண்டும். நம்மை மீட்டு கொண்டு வந்த தேவனை நாம் எப்படி நினைவில் வைக்கிறோமோ அதே போல் ஏழை எளிய மக்கள் மீதும் நம்முடைய கரிசனையை நாம் வைக்க வேண்டும். உபாகமம் 24ஆம் அதிகாரம் 17 22 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய கரத்திலே நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க நாம் முற்பட வேண்டும். லெக்லர் மெமோரியல் ஆலயமாக இந்த கொரோனா ஊரடங்கு காலத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு கொடுப்பதிலும், திருநங்கைகளுக்கு உதவி செய்வதிலும், சமுதாயத்திலே கைவிடப்பட்ட மக்களுக்கு எங்களாலான உதவிகளையும், திருச்சபை மக்களுக்கான உதவிகளையும், இன்னும் கூட அநேக போதகர்களுக்கு எங்களாலான உதவிகளை செய்யவும் கர்த்தர் எங்களை வழி நடத்தினார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவரை பார்க்கிற அருமையான ஆண்டுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய சமூகத்திலே பெற்றுக்கொண்ட நன்மைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க நாம் முன் வர வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆகவே முன்பு நாம் எப்படி இருந்தோம், எப்படி இவ்வளவாக ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்பதை எப்போது நினைவில் வைக்கிற அதே வேளையிலே இப்போது இருக்கிற நிலைமையை கர்த்தர் மாற்றி மீண்டுமாக தேவனுக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம். அது மாத்திரமல்ல, முந்தைய பழைய பாவங்களை நாம் ஒரு நாள் நினைவு கூடக்கூடாது. முன்பு எப்படி இருந்தோம், இப்போது எப்படி மாற்றப்பட்டிருக்கிறோம். வெறும் பொருளாதார ரீதியாக சமூகத்தில் பெற்றுக்கொண்ட உயர்வை
சமூகத்தில் பெற்றுக்கொண்ட கல்வியை, சமூகத்தில் நாம் பெற்றுக்கொண்ட அந்தஸ்தை மாத்திரம் இதை யோசிக்காமல் முன்பு நாம் பாவத்தில் வாழ்ந்திருந்தோம். சங்கீதக்காரன் சொன்னதைப் போல, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஆனால் இன்றோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம், தூய்மையாக்கப்பட்டிருக்கிறோம். சாட்சி பெற்ற வாழ்க்கை வாழும்படியான கிருபைகளை தேவன் தந்திருக்கிறார். ஆகவே பாவியாகிய நாம் பாவத்தை விட்டு கலைந்து இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம் என்ற அந்த நம்பிக்கையை தேவனுடைய சமூகத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே அதை நினைவு கூர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். முந்தைய நிலைமையை மாற்றி இருக்கிறார். இன்று தேவனுக்கு பிரியமான அவருடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11-13 வசனங்களை வாசிக்கும் பொழுது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்பு இயேசுவுக்கு நாம் தூரமாயிருந்தோம். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு அவருக்கு அருகிலே அவருடைய பிள்ளை என்ற கிருபை தந்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது பவுல் கூறுகிறார், முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினால் அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். முன்பு நான் யார்? முன்னே எப்படி இருந்தோம்? நான் தூசிக்கிறவன், துன்பப்படுத்துகிறவன். கிறிஸ்தவரை பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்தவரை துன்பப்படுத்துகிறவன், கடவுளை தூஷணம் செய்கிறவன், கொடுமை செய்கிறவன். ஆனால் என்னை ஆண்டவர் மாற்றினார். எனக்கு எப்படி அந்த இரக்கம் கிடைத்தது? நான் அறியாமல் அதை செய்தேன். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய பழைய பாவங்களை களைந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவேளை அந்த நேரத்திலே அவிசுவாசத்தினால் நாம் அறியாமல் செய்த பாவங்களை கர்த்தர் மன்னித்து இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். ஆனால் இன்னும் கூட நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னாலும் நம்முடைய பாவ வாழ்க்கையில் தொடர்ந்தால், பெருமை நம்மை பிடித்து கொண்டால், மாம்சீக லௌகீக பாவங்கள் நம்முடைய இருதயங்களை அது வசியப்படுத்தினால், நாம் இன்னும் கூட தேவன் செய்த நன்மைகளை ருசி பார்க்கவில்லை, அவரை நினைவு கூறவில்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்று ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஆலயங்கள் திறந்திருந்த போது நாம் ஆலயத்துக்கு வந்தோமா? சரியாக வந்தோமா? ஆலய அனைத்து திருச்சபை வழிபாடுகளும் பங்கேற்றோமா? நல காரியங்களை விருப்பத்தோடு செயல்பட்டோமா? உபவாச ஜெபத்தில் பங்கெடுத்தோமா என்பதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். காலை தியானத்திலும் ஜெப நேரத்தை தேவனுடைய சமூகத்திலே செலவழிப்பதிலும் நம்மை ஒப்புக் கொடுத்தோமா? இத்தனை காரியங்கள் நாம் செய்யாதிருந்தும் தேவன் நம்மை அழிக்காமல், தேவன் நம்மை தூரம் தள்ளாமல் அவருடைய பிள்ளையாக மாற்ற விரும்புகிறார். முன்பு எப்படி இருந்தோம், இப்போது எப்படி மாற்றப்பட்டிருக்கிறோம் என்ற அளவிலே தேவனை துதிக்கிற அதே நேரத்திலே இதுவரை மாற்றம் பெறாதவர்கள், இதுவரை தேவனுடைய சமூகத்திலே கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அப்படி இரத்தத்தினால் கழுவப்படாதவர்கள், ஆலயத்துக்கு வெளியே நிற்கிறவர்கள், அரசியல் செய்கிறவர்கள், ஜாதி வித்தியாசம் பார்க்கிறவர்கள், தேவனை தூசிக்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள், குறை சொல்லுகிறவர்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். அப்போதுதான் நாம் சொல்ல முடியும், முன்பு இப்படி இருந்தோம், கர்த்தர் என்னை ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றினார் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவருடைய கருத்தை நம்ம ஒப்புக் கொடுப்போமா? நாம் பவுலை போல மாற்றம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ, அதை நினைவு கூற கர்த்தர் நம்மை அழைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக எதை நினைவு கூற வேண்டும்? எதை மறக்கக்கூடாது? தேவன் செய்த அற்புதங்களை மறக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பழைய நிலைமை எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர் செய்த நன்மைகள், அதை ஒரு நாள் நாம் மறக்கக்கூடாது. இன்றைக்கி யாராவது நீங்கள் சொல்ல முடியுமா, கடவுள் எனக்கு ஒரு நன்மை கூட செய்யலைன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாமே என்னுடைய பலத்தினால் வந்தது, என்னுடைய அதிகாரத்தினால் வந்தது, என்னுடைய படிப்பினால் வந்தது, என்னுடைய பாரம்பரிய பெருமையினால் வந்தது, என்னுடைய பாரம்பரிய சொத்தினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா?
பவுல் சொல்லுகிறார், எனக்கு கிடைத்த மேன்மைகளை எல்லாம் குப்பை தூசி, நான் ஒன்றுமில்லை, கர்த்தரே எனக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினார். என் நிலையிலும் நான் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், பசியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் நான் கற்றுக்கொண்டேன். பிரியமானவர்களே, ஒரே ஒரு அற்புதம், பவுல் சொல்லுகிற அற்புதம் என்ன? என் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. இதைவிட பெரிய அற்புதத்தை நான் எதை சொல்ல முடியும்? நம்முடைய வாழ்க்கை மாற்றம் பெற்றிருக்கிறதா? அற்புதங்களை ருசி பார்த்திருக்கிற நாம் அதை நினைவு கூறுகிறோமா? உபாகமம் 7ஆம் அதிகாரம் 17 நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், இதையெல்லாம் நாம் எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும். 22ஆம் வாக்கியத்திலே, கர்த்தர் எங்கள் கண்களுக்கு முன்பாக எகிப்தின் மேலும் பார்வோன் மேலும் அவன் குடும்பத்தின் மேலும் கொடிதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் விளங்க பண்ணினதை நான் எப்படி மறக்க முடியும்? பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் கர்த்தர் என்னை தப்புவித்து வந்தாரே, செங்கடலை பிளந்தாரே, வனாந்தரத்திலே பசி உண்டான போது வானத்திலிருந்து மன்னாவை பொழிய பண்ணினாரே, இத்தனை ஆண்டுகள் நாங்கள் நடந்தும் எங்களுடைய வஸ்திரங்கள் பழசாய் போகவில்லை, எங்களுடைய பாதரட்சை கிழிந்து போகவில்லை, அந்த நன்மைகளை தந்தாரே, இறைச்சி வேண்டும் என்று சொல்லி முறுமுறுத்த பொழுது கர்த்தர் காடைகளை அந்த பாளையம் எங்கும் முழங்கால் அளவு நிறையும்படியாக செய்தார். இந்த அற்புதங்களை நாம் மறக்க முடியுமா என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 16ஆம் அதிகாரம் 8-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்தார். மறக்க முடியுமா? பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்தில் பிரசங்கி சொல்லுகிறார், அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்காதிருங்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் மறவாமல் இருக்கிற அதே வேளையிலே நம்மை முறைப்படுத்த சீர்படுத்த அவர் கொடுத்த சிக்ஷைகளை நாம் மறக்கக்கூடாது. அது ஒரு பெரிய அற்புதம் தான். நம்முடைய வாழ்க்கை முறைப்படுத்த, செவைப்படுத்த, பரிசுத்தப்படுத்த, சாட்சி பெற்ற வாழ்க்கையாக மாற கர்த்தர் சில சிக்ஷைகளை அற்புதமாக நமக்கு தருகிறார். அதையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள் யோசித்து பாருங்கள், எத்தனை சுகம், எத்தனை ஆசீர்வாதம். இன்னைக்கு யோசித்து பாருங்கள், நமக்கு வருமானம் இல்லை, உண்மைதான். எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாற்றப்பட்டிருக்கிறது. வேலை வாய்ப்புகள் எல்லாம் பறிபோய் கொண்டிருக்கிறது. பள்ளிக்கூடங்கள் எப்போது திறக்கும் என்று நமக்கு தெரியாது. இதுவரை என்னை நடத்தினார், இதுவரை என்னை அற்புதங்களை காணச் செய்தார், என்னை மாற்றி இன்று ஆசீர்வதித்திருக்கிறார், என் முந்தைய வாழ்க்கை மாற்றம் பெற்றிருக்கிறது, இனிமேலும் என்னை ஆண்டவர் நடத்துவார். மீண்டும் ஒரு விசையாக நான் எழுந்து, கர்த்தாவே என் சூழலை மாற்றினீர் என்று ஆண்டவருக்கு நான் சாட்சியிட முடியும் என்ற விசுவாசத்தோடு நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு நன்மைகளை தருவார். மூன்றாவதாக, நம்மை ஆசீர்வதித்த ஆண்டவரை ஒரு நாளும் நாம் மறக்கக்கூடாது. முதலாவதாக, நம்முடைய முந்தின காரியங்களை மாற்றி இன்று மாற்றம் பெற்ற வாழ்க்கை தேவனுடைய சமூகத்திலே நாம் பெற்றுக்கொண்டதை மறக்கக்கூடாது. அவர் செய்த அற்புதங்களை, நன்மைகளை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. மூன்றாவதாக, ஆசீர்வதித்த தேவனை ஒரு நாள் நாம் மறக்கக்கூடாது. நாம் ஆசீர்வாதங்களினாலே திளைத்து போய் நன்மை செய்த தேவனை மறந்து விடுகிறோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10-12 வீடுகளை 10-12 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் கொடுத்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அடிமைத்தன வீட்டிலிருந்து உங்களை பண்ணின தேவன் அவர். அந்த ஆசீர்வாதங்களை தந்த தேவனை நீங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது என்று இந்த வசனங்கள் நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறது. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது,
உன் தேவனாக கர்த்தரை மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள். வசனம் நமக்கு எச்சரிக்கிறது. யோசித்து பாருங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அவர் கொடுத்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அவரை ஒரு நாள் நாம் மறவாமல் அவருக்கு எப்போது நாம் நன்றி செல்லும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இது நம்முடைய திறமை என்று நாம் எண்ணக்கூடாது, நம்முடைய பலன் என்று எண்ணக்கூடாது. கர்த்தர் கொடுத்த ஈவு என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், சங்கீதம் 40:17, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறீர். ஆகவே நான் ஒரு நாளும் உம்மை மறக்க மாட்டேன். சங்கீதம் 8:3-4 வசனங்களை வாசிக்கிறோம். நீர் என்னை நினைவு கூறுவதற்கு நான் எம்மாத்திரம், மனுஷனை நீர் நினைக்கிறதற்கு மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம், ஆனாலும் நீர் என்னை நினைத்து ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆகவே என் நினைவில் எப்போதும் உம்மை இருத்திக் கொள்வேன் என்று சங்கீதக்காரனோடு இணைந்து நாம் சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு முறையும் ஜெபம் முடியும் பொழுது நாம் சொல்லுவோமே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லுவோமே. மறந்திருக்கிறோம் என்பதை நினைவில் வைக்காமல் அதை சொல்லுகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தை நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். இந்த நிலைமைகளை கர்த்தர் மாற்றுவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய பலவீனங்களை போக்குவார், மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், நன்மைகளை கொடுப்பார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் முந்தின நிலைமையை மாற்றி நம்மை ஆண்டுடைய பிள்ளையாக தேவனுக்கு பிரியமானவனாக நாம் மாற கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அவர் செய்த நன்மைகளையும் அற்புதங்களையும் மறக்கக்கூடாது. அதே போல ஆசீர்வதித்த தேவனை நாம் ஒரு நாளும் மறக்காமல் நினைவில் வைத்து தேவனை ஸ்தோத்திரம் செலுத்த, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லும்போது இந்த நிலைமை இப்போது இருக்கிற நிலைமையை மாற்றி ஒரு நாளிலே தேவனுக்கு நன்றி செலுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்பிக்கையோடு காத்திருங்கள், விசுவாசத்தோடு காத்திருங்கள், கர்த்தருக்குள் பலப்படுங்கள், வசனத்தை பிடித்து ஜெபியுங்கள். நிச்சயமாக சாட்சிக்குள் சொல்லுகிற அந்த வாழ்க்கையை தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைப்பார். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருப்பதாக. ஜெபம் செய்வோம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்மை எப்போது நினைவில் வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை பிடித்து ஜெபித்து நீர் கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும், உம்மை மறவாமல் இருக்கிற மனதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமும் நல்ல ஆண்டவரே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பாசி விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோர் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தமும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உங்கள் ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமன் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அந்தந்த ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து சபைக்கான அறிவிப்புகள், பொதுவான அறிவிப்புகள் அறிவிக்கப்பட கேட்போம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். அன்பான திருச்சபை மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த ஓய்வு நாளிலே லெக்லர் மெமோரியல் திருச்சபையின் இந்த நேரலையின் மூலமாக எங்களுடைய இணைந்துள்ள அனைத்து திருச்சபை மக்களையும் மற்ற திருச்சபை மக்களையும் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பானவர்களே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கும் நமது திருச்சபையின் அன்பான விசுவாசிகளை நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே அவர்களை சங்கீதம் 101, 121,
4ஆம் வசனத்தின்படி, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குகிறதுமில்லை, கர்த்தர் உன்னை எல்லா தீங்கு விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார் என்ற வசனத்தின்படி அவள் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இப்பொழுதும் இந்த ஜவஹர் சேனலின் மூலமாக ஒளிபரப்பப்படும்படியான இந்த நேரலையானது தொடர்ந்து நமது ஆலயத்தினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையானது ஒளிபரப்பப்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலையிலே 9 மணிக்கு எங்களுடன் இணைந்து இந்த ஆராதனை பங்கு கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். பிரியமானவர்களே, ஜவஹர் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த ஊரடங்கு முடியும் வரை ஞாயிறு காலை 9 மணிக்கு உங்கள் இல்லங்களிலே உங்களை தேடி வருகிறோம். இந்த ஆராதனைகளை நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள், பங்கெடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போன வார ஆராதனையிலே பங்கெடுத்த அநேகர், சேலம் மாவட்டத்திலும் சரி, நாமக்கல் மாவட்டம், தர்மபுரி மாவட்டத்திலிருந்து அநேகர் எங்களை தொடர்பு கொண்டு நன்றி சொன்னார்கள். அத்தனை பேரை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. தொடர்ந்து ஆண்டவருக்கென்று நாம் வாழும்போது தேவனுடைய கிருபை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்தநாள் திருநாளை காணுகிற பிள்ளைகளுக்காகவும் இந்த வார நிகழ்வை நமக்கு ஸ்பான்சர் செய்த அன்பு குடும்பத்தாரையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். கிருபையிலே நல்ல ஆண்டவரே, இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்தநாள் திருநாளை காணுகிற எங்கள் லெக்லர் மெமோரியல் ஆலயத்தின் அன்பு திருச்சபை மக்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, அவளுக்கு தேவையான நன்மைகளை இந்த புதிய வாரத்தில் புதிய ஆண்டிலே கர்த்தர் தந்தள்ளி அவளை வழிநடத்தும். அதே போல் இதை காணுகிற அருமையான ஆண்டுடைய பிள்ளைகள், இதை சேனல் வாயிலாக பார்க்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும், அவர்களும் தங்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரை ஸ்தோத்தரித்து தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். குறிப்பாய் இந்த ஆராதனை வேலையை ஜவஹர் சேனல் வாயிலாக ஒளிபரப்பப்பட பெரிதும் காரணமாயிருக்கிற இந்த வாரத்துக்குரிய ஸ்பான்சர் லெக்லர் மெமோரியல் ஆலயத்தின் பொருளர் மிஸ்டர் டி வசந்தகுமார் ஐயா அவர்களுக்காக உம்மை துதிக்கிறோம். அதே போல் அவருடைய துணைவியார் மிஸ்ஸஸ் டெய்சி வத்சலா அவர்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். அதே போல் அவருடைய மகள் ஹேலல் சாரா, அவருடைய மருமகன் மிஸ்டர் சாமுவேல் விபின் அவர்களுக்காக உம்மை துதிக்கிறோம். அவருடைய அன்பு மகன் ஜட்சன் பினோ கேரிஸ் அவர்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த குடும்பத்தை ஆசிர்வதித்து அவர்கள் தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஊழிய பாதையிலும் சுவிசேஷ பணியிலும் ஈடுபடுகிறபடியினால் அதற்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த வாரத்துக்குரிய ஆசீர்வாதங்களை இந்த சேனல் வாயிலாக பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் அவளை பயன்படுத்தினீர். அதற்குரிய நன்மைகளை அவருடைய வாழ்க்கை காண செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆமென். நிறைவு பாடலாக நாம் அனைவரும் இணைந்து எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற பாடலை உற்சாகமாக பாடி ஜெபித்து இறையாசி பெற்று செல்வோம். எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர், உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே, ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. பிரியமானவர்களே, நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நிறைவு ஜெபத்திலே அனைவரும் இணைந்து நீங்கள் முழங்கால் நின்றவனமாக எங்களோடு ஜெபிக்க உங்களை அன்பாய் நான் வேண்டுகிறேன். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா சர்வ வல்லவரே, அப்பா நீர் இந்த நாளிலும் கூட தகப்பனே, நாங்கள் ஆண்டவரை ஆராதித்து துதித்து மகிழத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா தகப்பனே, நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. தகப்பனே, உமது செய்தியின் வாயிலாய் ஆண்டவரே ஆவியானவர் தாமே எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் எங்களோடு பேசினீரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா ஆம் கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய முன்னிலைமைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே எங்களை நாங்கள் சீர்படுத்தி ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு பாராட்டி செய்த நன்மைகளை ஆண்டவரே நாங்கள் எண்ணி ஆண்டவரே உமக்கு நன்றி சோத்திர பலிகளை ஏறெடுக்க ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். ராஜா எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. இம்மட்டுமாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைகள் ஏராளம் 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 ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபை அல்லவா ஆண்டவரே. உமது கிருபையினாலேயே இம்மட்டுமாய் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பிவித்து வழிநடத்தி வந்தீரே. உமது அளவற்ற இரக்கத்திற்காய் கிருபைக்காய் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா விசேஷமாய் கர்த்தாவே, இந்த நாளும் கர்த்தாவே இந்த நேரலையின் மூலமாக ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரே சன்னிதானத்திலே பணிந்து மன்றாடி கொண்டிருக்கின்ற ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் திருச்சபை மக்களையும் ஆண்டவரே நேரலையில் ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவருடைய தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் பேர்பராய் தனித்தனியாக நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாட்களை எங்களுக்கு கூட்டி கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, எங்களுக்கு கிருபியான நாட்களை கொடுத்துருக்கீங்க. இன்னுமாய் ஆண்டவரே நாங்கள் உம்மனை கிட்டி சேர ஆண்டவரே அப்பா கிட்டி சேர்ந்து ஆண்டவரே உமது நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உமக்காய் சாட்சி பகர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள் முடிவு பரியந்தம் ஆண்டவரே உமது ரத்த கோட்டைக்காய் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை சூழ இருந்து எங்களை நடத்தினபடியா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே எடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 இறையாசை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் வழிநடத்துதலும் ஆதரவும் இந்த சேனல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தமும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமீன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உங்கள் ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு கடந்து போவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமீன். God bless you.